கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர்கள் நல சங்கம் வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் ஷோரூம், காங்கேயம் ரோட், கொடுமுடி. ரசித்திடும் உங்களின் கண்கள் நமது கண்கள். நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம், உண்மை உண்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண் கணிதத்தை எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு 1/4 நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். பண்டிட் அசோக் பாரதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை. இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு, இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு, ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன் அருள் தந்திடும் தேவி மீனாட்சி. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், மற்றவர் மனம் களிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன், மற்றவர் மனம் களிக்க
தன் சிரம் குவித்த குணமுடையோன். நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள். உண்மை இது. பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி. பூஜ்யமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார். இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம். பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண் குலத்திற்கு சீருண்டு, சிறப்பு உண்டு. பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு, சிறப்பும் உண்டு. அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர். பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர் என்னம்மா? லாவண்யா லக்ஷ்மி. லாவண்யா லக்ஷ்மி. உங்களுக்காக எனக்காக பார்க்க வந்திருக்கேன். சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/1. 13 13 13/1/2003. 13/1/2003 பிறந்திருக்காங்க. 2003 ஆமாம். லாவண்யா லக்ஷ்மி இனிஷியல் என்னம்மா? கே. லாவண்யா லக்ஷ்மி. அம்மா பேரு? வசந்தி. உங்களுக்கு லாவண்யா லக்ஷ்மி. அம்மா பேரு வசந்தி. அப்பா பேரு கனகராமசாமி குப்தா. ராமசாமி குப்தா. குப்தா. என்ன படிக்கிறீங்க? எம்காம் ஃபைனல் இயர். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கணுமா? என்ன கேள்வி? இனி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எம்காம் படிச்சுட்டு இருக்காங்க, எதிர்காலம் எப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பம் உண்மையை சொல்லணும் இல்லையா? அதுக்கப்புறம் நிவர்த்தி சொல்லிடும். 13 துரதிஷ்டன்னு சொல்கிறோம். நிறைய விஷயங்களில் போர்க்களம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு போராட்டமான எண் 13. அதே 13 பிறந்து மிகப்பெரிய நல்ல பெயரை அமைத்தவர்களெல்லாம் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நம்பர் இந்த 13. கூட்டு எண் 1. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். பெயரில் 39 இருந்தால் ஸ்கின் பகுதி, கண் பகுதி பாதிக்கணும்.
பார்த்த உடனே கண் பாதிப்பு அவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் கண்ணாடியெல்லாம் தூக்கி போட்டோம். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் லாஸ் ஆகுது. இந்த 39க்கு ஒவ்வொரு செகண்டும் கண் லாஸ் ஆகிட்டே இருக்கும். 40 வயசு ஆகும் பொழுது நிறைய ஃபால்ட் வந்துடும். இப்போ நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடியில் வேண்டியதே இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பேர் மாற்றினதுக்கப்புறம் ஐ லாஸ் ஆகிறதில்ல, ஐ சைட்டு என்னென்ன நமக்கு லாஸ் ஆச்சோ அதெல்லாம் திரும்பி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேருக்கு நம்ம போயிடலாம். இப்போ லாவண்யா லக்ஷ்மி வேணுமா? லாவண்யா மட்டும் வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. லாவண்யாவில் ஒரு ஏ சேர்த்துக்கலாம், YAA. சரிங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு 18ஆம் நம்பர் இருக்கிறனால அது கொஞ்சம் யுத்தத்துக்கு 13, 18 சேரக்கூடாது, ஹெல்த் லாஸ் ஆகிடும். அப்புறம் கேஆர் கனக ராமசாமினால கேஆர்னு போட்டுக்கலாம். அதில் இந்த 6 எடுத்துக்கலாம். போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான நம்பர் வந்துடும், 23. சரிங்க. இந்த கேஆர் லாவண்யாவை காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு தினமும் 41 தடவை ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் எழுதும் பொழுது உடல்நிலை, மனநிலை, கல்வி நிலை, எதிர்காலத்தில் இமீடியட்டாக, ஏன்னா 101 அரசு பதவிகள் போகக்கூடிய வாய்ப்பு, நாளைக்கு அரசு பதவிகள் போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. படித்து பட்டம் பெற்று நல்ல அரசு துறையில் போய் இந்த கேஆர் லாவண்யாவில் நிறைய சாதிக்கலாம். இமீடியட்டாக அந்த பேரை கெசட் பண்ணிக்கணும். மிக சிறப்பான ஒரு எண்ணம் அமைச்சிக்கலாம். அப்படியே இதானே யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ட்ரை பண்ணிடுங்க. கண்டிப்பாக இப்போவே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்டிட்ஜி சொன்ன மாதிரி சீக்கிரம் அது பரிதமாயிடும். 140 நாளைக்கு எழுதணும். கேலண்டரில் நாளையிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஒரு ரூபிக்கல் வச்சு சூரியனுடைய அடை 1வது மாதம் ராகுவோட சேர்றப்ப ஒரு ரூபிக்கல் வச்சு ஒரு முதல்ல இடது கையில் போட்டு மகிழ்ச்சிமா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு ஜென்ரல் கொஸ்டின். திருச்சினா மலைக்கோட்டைனாவே உச்சி பிள்ளையாரோ தாய் மாணவர்னு சொல்லுவாங்க. தாய் மாணவர்னா யாரு? அவரோட சிறப்பை பற்றி சொல்லுங்க. அப்படி போல அருமையான கேள்வி. பெரிய மனிதர் அல்லவா தாய் மாணவர். தாய் மாணவர் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதங்களை நடத்தியோ, அவ்வளோ பெரிய ஞானி, பிரம்மஞானி மாதிரி பலவிதமான விஷயங்களை நமக்கு கற்றுணர்ந்தவர். ஜென்ரலாகவே உச்சி பிள்ளையார் இல்லை, நம்ம உச்சி பிள்ளையார் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தாய்மானவர் சும்மா ஒரு விசிட் மட்டும் பண்ணிடுறோம். அப்புறம் மேலே போய் பிள்ளையார் பார்த்து வர்றோம். ஆனால் இந்த தாய்மானவர் கோயிலில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, சனத்குமாரர் ஒரு பாறை 2ஆக பிளக்கிறார். அதுக்குள்ளேருந்து ஒரு லிங்கம் வெளிப்படுகிறது. அந்த லிங்கத்துடன் கருப்பணசாமி வருகிறார். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். எப்பேற்பட்ட மனசில் நம்ம பில்லி சொல்லித்தால் பாதிச்சுட்டோம், எனக்கு யாராவது செஞ்ச மாதிரி இருக்குது, கனவுகளில் கெட்ட கெட்ட கனவுகள் வருகிறது, ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறப்ப தடைகள் நிறையா இருக்கிறப்ப அந்த தாய்மானவரை வழிபாடு செய்துவிட்டு அந்த கருப்பணசாமின்னு சொல்லக்கூடிய கருப்பணசாமி எல்லாமே ஐயனாரம்பம் கருப்பணசாமி எல்லாம் ஒன்று தான். அப்போ தான் மக்கள் புரியும். கருப்பணசாமி வழிபடும் பொழுது சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாய்மானவர் சந்நிதி. இப்போ அதாவது வேதாரண்ய பிள்ளை, கேடிலியப்ப பிள்ளை 2 அண்ணன் தம்பிக சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. ஜமீன்தார். அவர்களுக்கு பெரியவருக்கு வாரிசு இல்லை, சின்னவருக்கு ஒரு வாரிசு பிறக்கிறது. சிவசிதம்பரம் என்று பெயர் வைத்து அழைக்கிறார். அற்புதமாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்தாலும் அவர் ஒரு சிறந்த ஞானியாக உருவாக்கிய ஒரு குழந்தை வேண்டும் என்று இன்னொரு குழந்தைக்காக விரும்புகிறார். சிவசிதம்பரத்தை லௌகீக வாழ்க்கை. அப்பொழுது 6 மாகாணங்களை ஆண்ட விஜயநகர பேரரசு மகாராணி இந்த கேடிலியப்ப பிள்ளையை தலைமை கணக்கராக அனுப்பிவிட்டார். அவர் அந்த பணியை சிறப்பாக செய்தார். அனுதினம் தாய்மானவர் வேண்டி ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு தாய்மானவர் என்று பெயர் சூட்டுகிறார். எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு சமஸ்கிருதம், தமிழ் மரபுகள்,
வடமொழியில் 10 வயசுக்குள்ளே பலவிதமான விஷயம் கற்றுக்கிற அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு மௌன குரு வருகிறார். இருவரும் மௌனமாக பார்க்கிறார்கள். அவர் மௌனமாகவே தீட்சதை கொடுக்கிறார். ஒரு 2-3 வருடங்கள் கழித்து நான் வெளியூர் கிளம்பி கைலாயம் போய்த்து வருகிறேன், நீ உன் லௌகீக பணியில் ஈடுபட்டு அதன் பின் ஆன்மீகத்தை தொண்டு செய்து அருள்வாக்கு அப்படியே ஞானத்தை உபதேசிட்டு போயிட்டார். அதற்கப்புறம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் தாய்மன்னவர். ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை இறந்து விட்டது. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நன்றாக வளர்வதற்குள் தாய் இறந்து விடுகிறார். தாய் இறந்தவுடன் அந்த சிவசபை இந்த குழந்தையை வளர்க்கிறார். அதன் பின் தீவிரமாக தாய்மானவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் சுவடிகளை கசக்கி போடுகிறார். அங்கிருக்கும் மற்றவர்களெல்லாம் ஏன் சுவடியை கசக்கிறதுன்னு சொல்ல, அங்கிருந்து 15 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வருடைய அந்த சேலையில் தீ பிடிச்சுங்கிறார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அகிலாண்டேஸ்வரி கோயில் என்னன்னா அங்கேருந்து புரோகிதர்கள் சொல்கிறாங்க, சூடங்காமிக்கிறப்ப அம்பாள் சேலையில் தீ பிடிச்சிச்சு. இங்கே இருந்துக்கிட்டே அந்த காட்சியாக இருக்குது, அம்பாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த வேலையெல்லாம் திறந்துட்டு முழுமையான ஆன்மீக பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்வது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுசும் ஒரு சிறந்த ஞானியாக பல அற்புத படைப்புகளை படைத்திருப்பவங்க கூட தாய்மானவர். எவ்வளோ பெரிய ஆன்மீக செய்தி, தாய்மான சுவாமியை பற்றி ஒரு பெரிய நீண்ட வரலாறு இவ்வளோ சுருக்கமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பண்டிட்ஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. வேறு எதுவும் கேள்வி இருக்கா? வேறு எதுவும் இல்லைங்க, தெளிவாக சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூம்மா. ஐயா வணக்கங்க ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். பண்டிட் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனது மகளுக்கு மகேஸ்வரி மகேஸ்வரி அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னங்க? 6/6/1984. 6/6/84. ஆறு 1984 மகேஸ்வரி. மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அவங்க? வேலை வாய்ப்பாக எதிர்பார்க்குறாங்க. சரிங்க. மகேஸ்வரி அவங்களுக்கு அடுத்ததாக வேலை வாய்ப்பு, கரியர். டாக்டருங்களா? டாக்டர். அவங்க பொண்ணுக்கு MAHESWER கேட்டுங்களா? உங்கள் பேர்? சண்முகம். உங்கள் துணைவியார் பேருங்கய்யா? கிருஷ்ணவேணி. சண்முகம், கிருஷ்ணவேணி. இனிஷியல்? உங்கள் இனிஷியல்? PA சண்முகம். PA சண்முகம். மிஸ்ஸஸ் பேர்? கிருஷ்ணவேணி. அவங்களோட இனிஷியல்? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க ஐயா? எம்காம் முடிச்சிருக்காங்க. CA. சரி, எம்காம் முடிச்சிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு, கெரியர், அதை பற்றி கேட்குறாங்க. 1984 கரெக்டு தான். மனைவி பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி கரெக்டுங்களா? ஒரே மகளுங்களாயா? ஒரே மகளா? பையன். ஓகே. அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் எண், சுக்கிராதிக்கம் பெற்ற இந்த 6ஆம் எண்ணானது வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சுக்கிராதிக்கம் பெற்ற எண். சப்போர்ட்டிங் நம்பர் கூட்டியது 7. இது கேதுவனுடைய ஆட்டம். ஒரு பக்கம் நல்ல எண்ணம் அமைஞ்சிருக்குது, இன்னொரு பக்கம் கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் நிறைய விஷயங்களில் நம்முடைய உழைப்பை உறிஞ்சக்கூடியவர்கள், முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவர், பலவிதமான விஷயங்களில்
ஒரு போர்க்களத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த 7ஆம் நம்பர். அப்போ பேர் கூட எஸ் மகேஸ்வரினா 31. எல்லா அதிர்ஷ்டத்தையும் அது உறிஞ்சிடும். அதிர்ஷ்டம் கிட்ட வருது, இந்த 31 அப்படி உறிஞ்சிடும். புத்தர ஸ்லோகம் நிறைந்த அந்த கேதுவோட சரக்கு இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்கே மகேஸ்வரி. எஸ்கே மகேஸ்வரி. எஸ்கே மகேஸ்வரனா 6ஆம் நம்பர் வந்து. அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த 6ஆம் நம்பர் உள்ள வந்துச்சு. இதை நம்ம ரிசல்ட்டில் மாற்றிட்டா படிப்படியாக ஒரு மாதம் 2 மாதம் 5 மாதம் ஆகும், அந்த சுக்கரன் உள்ளே வந்துடும். சரி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பொண்ணு என்ன நினைக்குதோ அந்த மாதிரி போயிடுது. எஸ்கே மகேஸ்வரின்னு மாற்ற சொல்கிறாங்க. கேங்களா? எஸ்கே. உங்கள் இனிஷியல் எஸ் மட்டும் போட்டிருக்கீங்கல்ல, அம்மா இனிஷியல் கேவும் சேர்த்து சேர்த்துக்கிறேன். எஸ்கே மகேஸ்வரி அப்படி போட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கெசட்டில் மாற்ற சொல்கிறாங்க. சந்தோஷம். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? பொதுவான கேள்வி. நம்ம இந்தியாவில் இந்த முழுக்கமும் சைவ கோயில், வைணவர் கோயில், காளி கோயில், இந்த மாதிரியான கோயில் நிறைய இருக்குது. ஆனாலும் தமிழகத்தில் தான் அதிகபட்சமான எல்லா கோயிலும் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நவகிரக கோயில் அதிகமாக இருக்குது. இதனுடைய சிறப்பு என்னங்க? அமைஞ்சதுக்கான சிறப்பு. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில் இருக்கு, சக்திக்கு இருக்கு. சரி, அது என்ன நவகிரக கோவில் அது தனியா இருக்கே, அதுதான் கேட்குறாங்க. அதாவது உலகத்தில் பிரிட்டிஷ்காரர் உலகத்துக்கு எல்லாமே அவங்களாமா. இந்தியா வந்து ஒரு வீட்டினுடைய குப்பை கோடை, அதான் இந்தியா அப்படிதாங்க. ஆனால் சுவாமிஜி அமெரிக்காவில் போய் உலகத்தினுடைய பூஜை அறை தான் இந்தியா. அப்பேற்பட்ட உயர்ந்த வார்த்தை உலகத்துக்கு அறிவிச்சார். அன்னையிலிருந்து நம்ம பூஜை அறை தான் பார்க்குறாங்க. நம்ம மனிதர்களுக்கு வந்து அந்த காலத்தில் அதுக்கு எல்லா நதிகளிலும் தண்ணி போனது, விவசாயம் செழிப்பாக இருந்தது. மன்னர்கள் எல்லாம் மக்களை சந்தோஷமாக வைத்து அவர்கள் வேலையில் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். பல ஆலயங்களை எழுப்பி அவர்களை நல்வழிப்படுத்தி காலங்காலமாக ஆன்மீகத்தை மன்னன் கடைப்பிடித்து அந்த ஆன்மீகத்தை பரப்புவதற்காக வாழ்ந்து வந்தார். மன்னன் அப்படின்னா அவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறார். குலக்குருவை வைத்து கொண்டு ஜோதிடம் சாஸ்திரத்தை நம்பிக்கை வைத்து அதன் மூலம் எந்தெந்த காலங்களில் என்னென்ன நடக்கும் என்று சரியாக செஞ்சு அதன் மூலம் ஆட்சி செய்தனால் சாதாரணமாக அவருக்கு மானியம் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்வதால் இதில் முதன்மையான மன்னன் யாருன்னா ராஜராஜ சோழன். வேதங்கள் வந்து அழியாமல் இன்னைக்கு வரைக்கிறது. ஆனால் நம்ம தமிழ் வேதங்கள் பாதியில் மறைந்து விட்டது. அதற்கு காரணம் என்னென்னா வம்சாவளியில் அதை பின்பற்றவில்லை. அதனால் சதுர்வேதி மந்திரம் கொடுத்துப்பார். கொடுத்து வேதம் போதுறவங்களுக்கு எல்லா சதுர்களையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவாரம் எல்லாம் உயிரோட்டமாக சொல்லியதில் ராஜராஜ சோழன் நிபந்தங்கள் கொடுப்பாங்க நிறையா, அப்படியே கொடுத்துருக்காங்க. அதனால் நவக்கிரக கோயில்கள் சிறப்பு என்னன்னா கும்பங்கள் வந்து அமிர்த கலசம். இமயமலை சார்பில் வந்து அது அப்படியே வந்து கும்பகோணத்தில் வந்து உடையுது. அந்த துகள்கள் பூரா பல இடத்துல செதறதுனால தான் கும்பேஸ்வர இடத்துல வந்து அது செதறது. இந்த கும்பம் உடையுது. அந்த அமிர்த அலைகள் பட்டதுனால இப்போ சூரியன் வந்து சாப விமோச்சனம் ஏற்படுறதுக்காக சூரியன் கோயிலில் வந்து வழிபடுறார். லிங்கத்தை வச்சு வழிபடுறார். சந்திரன் சாப விமோச்சனத்துக்காக திங்களூரில் வந்து அந்த லிங்கத்தை வந்து வழிபடுறது திங்களூரில் இருக்காரு. குரு பகவான் ஆலங்குடிக்கு வந்து அங்கே எதுக்கு ஈசனை ஆபத்சாய் அவரை வழிபட்டு மோட்சகதி அடைகிறார். ராகு பகவான் தன் இரு மனைவிகளை வந்து பெரும் தவம் செய்து திரு நாகேஸ்வரரை அங்கே ராகுடைய சனமாக அது கிடக்கிறது. திருவெண்காட்டில் மருத்துவாசுரனை அழித்து ஈசன் மும்மூர்த்திகளாக இருக்கார். ஒன்று நடராஜ பெருமான், ஒன்று மகேஷ்னாக லிக்க வடிவுகளுக்கு மகேஷ்னாக, 3 வடிவ அகோர வீரபத்திரா காட்சி அளிக்கிறார். திருவெண்காட்டில் புதனுடைய சக்தி, அந்த புதனுக்கு ஒரு பவர் கொடுக்கும். கஞ்சனூரில் வெள்ளீஸ்வரராக சுக்கரனுக்கு உண்டான ஆலயம் இருக்கிறது. கீழப்பெரும்பள்ளத்தில் அரக்கர்கள் கோபப்பட்டு அமிர்தம் கிடைக்கவில்லை என்று வாசிங்கிற பாம்பை அந்த மத்தாக இருந்து வாசியை சுருட்டி வந்து கடவுள் தூக்கிடுவாங்க. அது குற்றுயிரும் குழையுமாக கீழப்பெரும்பள்ளத்தோடு விழுது. முனை கொண்டே இருக்கிறது. ஈசனை மட்டும்
சிவாய நமக சிவாய நமக சிவாயன்னு சொல்லிக்கொண்டே இருக்க அதுக்கு நல்ல ஒரு ஆற்றல் வந்து விடுகிறது. அப்போ ஈஸ்வரன்கிட்ட வரம் வாங்கிறது. என்னன்னா கேது தோஷத்தால் கேது தோஷம் யுவர்த்தி கிடைக்கும். ஆனால் கீழத்தரம் பண்ண கேதுவோட ஸ்தலம். அதே மாதிரி சனீஸ்வரன் திருநெல்வேலி பெரிய கதை மக்கள் தெரியுது. செவ்வாய் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இந்த மாதிரி அற்புதமான ஸ்தலம், அருமையான ஸ்தலம். அதாவது நவக்கிரகங்கள் இறைவனை சரணாகதி அடைந்து அவர்கள் ஒரு புது உணர்ச்சி புத்தாக்கம் பெற்ற சாப விமோசனம் பெற்ற அந்த தலங்கள். அவங்க ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கிற இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனைகளும் பலிதமாகுதுங்கிறது தான் அதனுடைய இடமா நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை. இப்போ உதாரணத்துக்கு ரோகிணி எடுத்துக்கலாம். ரோகிணி வந்து கணவன் அரூபியா சாவத்துக்கு மாறினாலும் சந்திரன். நேராக காஞ்சிபுரம் வந்து பாண்டவ தூத பெருமாள், பாண்டவர்கள் தூது வரார் பெருமாள். துரியோதன் பார்த்து யாரை எதிரிக்கூடாது, அவர் வந்தார்னா யார் எடுத்து கமல உட்காந்துக்கணும். பகவான் கிருஷ்ணன் உள்ளே போகிறார், விரட்டில் ஒரு அழுத்தட்டுல தடம் மாதிரி துரியோதன் வந்து பாராட்ட போகிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆசனத்தில் அமர்த்தி ஒரு பட்டன் நமக்கு கீழே போயிடுவார். அங்கே 4 பேர்த்து வச்சு அதை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி இருக்கிறப்ப அவங்க 4 பேர்த்தையும் அழைத்து கிருஷ்ணபுரம் மிகப்பெரிய கொடுக்குறார். ஒரு வீரன் கேட்டுனாங்க துரியோதனை கொள்ளாமல் அமைதியாக வச்சுக்கார். அப்பேற்பட்ட அந்த பாண்டவர்கள் 25 அறிவு இருப்பார். இங்கே ரோகிணி நட்சத்திரம் தினமும் ரோகிணி வந்து வழிபடுகிறது. ஆனால் ரோகிணி நட்சத்திரம் நடந்து அந்த 27 நட்சத்திரங்களும் தனித்தனியான திருக்கோயில்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எண்கள் நமது கண்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை உலகெங்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கண்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே எண்கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி புதுகை பாரதி. நன்றி. புதையல் பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள். உயிரின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.